ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, இப்போ MBBS சேர்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸர்வீஸ்மென் கோட்டா எல்லாருக்கும் அலாட் ஆயிடுச்சு. இப்போ யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆகிருக்கு, இது சம்மந்தமாக நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் CM செல்லுக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தோம். அதுக்கு நம்ம சரியான ரிப்ளை வந்திருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸர்வீஸ்மென் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸர்வீஸ்மென் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், MBBS கோட்டா ஃபார் எக்ஸர்வீஸ்மேன் இன் தமிழ்நாடு, இதுக்காக பல மனுக்கள், பல புகார்கள் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் ப்ளஸ் கவர்னர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பலதரப்பட்ட ஆட்கள்கிட்டையும் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க மீட்டிங்லேயும் நம்ம கொடுக்கும் போகும்போது நம்மளை சேர்ந்த நிறைய சங்கங்கள், தலைவர்கள் நிறைய பேர் இதுக்காக மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்தும் கடைசியில் ஓவரால் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் வந்து நிற்கிது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 59 மருத்துவக் கல்லூரி இருக்குது. இப்போ இதில் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு அப்படின்னு சொல்லி கோட்டா, எக்ஸர்வீஸ்மென் கோட்டா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் 10 சீட் இருக்குது. சரியா, வெறும் 10 சீட் இருக்குது. ஒரே ஒரு மருத்துவ பல் படிப்பு BDS அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு சீட் இருக்குது. டோட்டலாக முன்னாள் இராணுவ வீரர்கள் குழந்தைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 11 சீட்டு ஆண்டுக்கு நிரப்பப்படுகிறது. இந்த சீட்டை நம்ம கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் கடந்த 3 வருஷமாக நம்மளும் கிட்டத்தட்ட இதை பற்றி நம்ம ஒரு 10 வீடியோ கிட்ட போட்டோம். துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் நம்ம மனு கொடுத்தாச்சு, எல்லாமே நம்ம செஞ்சாச்சு. ஈவன் கவர்னர் அவர்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு, எல்லாமே நம்ம பண்ணியும் ஆனாலும் இன்னும் அந்த சீட் இன்க்ரீஸ் ஆகி முடியல. இப்போ இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 11 குழந்தைகளுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. அது யார் யாருக்கு அப்படின்னு நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளோட குழந்தைகள் டோட்டலாக முன்னாள் இராணுவ வீரர் குழந்தைகள் இந்த வருஷம் அப்ளை பண்ணது வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மென் கோட்டா மருத்துவக் கல்லூரி வேணும் அப்படின்னு சொல்லி சீட் வேணும்னு. அதில் அவங்களோட ப்ரியாரிட்டி வைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். போரில் வீரம் அடைஞ்சவங்க, அதுக்கடுத்து வந்து தீவிரவாத ஆக்டிவிட்டியில் அவங்க உயிரை இழந்தவங்க, அவங்க வந்து டிசபிள்ட் ஆனவங்க, அதுக்கடுத்து மகாவீர் சக்கரா, பரம்வீர் சக்கரா, கீர்த்தி சக்கரா, இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. இதுபடி அவங்க வரும்போது ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 3, ப்ரியாரிட்டி 4, ப்ரியாரிட்டி 5, ப்ரியாரிட்டி 6 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இந்த 500 பேர் இவங்ககிட்டருந்து யார் யாரெல்லாம் இந்த ப்ரியாரிட்டியில் வராங்களோ இவங்கள மேலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அதுக்குள்ளே அவங்களோட கட் ஆஃப், அவங்களோட மற்ற விஷயங்கள், காஸ்ட் எல்லாத்தையும் வச்சு இந்த 11 பேரை அவங்க ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டை வந்து அவங்க ஒப்படைப்பாங்க. இப்போ இந்த சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் CM செல்லுக்கு வந்து நம்ம ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம். அந்த பெட்டிஷன் இந்த இருக்குது. இப்போ இந்த பெட்டிஷனுக்கு நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி ரிப்ளை கிடச்சிருக்கு, அதையும் நான் போடுறேன் பாருங்கள். அந்த ரிப்ளையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சரியா, இப்போ இந்த கொள்கை முடிவு அப்படின்னா இந்த கொள்கையை யார் மாற்றுறது, அதுதான் ஒரு கேள்விக்குறி. சரியா, அதிகாரிகள் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸோட கொள்கை முடிவு, 10 சீட்டு தான் எக்ஸர்வீஸ்மென் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 10 சீட்டு பத்த மாட்டேங்கிறது தான் நம்மளோட பிரச்சனையே. இப்போ மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட் இருக்குது. 10,000 சீட்டில் இராணுவ வீரர்கள் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நீங்கள் 10 சீட்டு கொடுக்குறீங்க. அந்த 10 சீட்டு ப்ரியாரிட்டி 2 and 3லேயே முடிஞ்சிருது. ப்ரியாரிட்டி 6 வரைக்கும் வரமாட்டேங்குது. ப்ரியாரிட்டி 6 அப்படின்னா ஒரு எக்ஸர்வீஸ்மேன் உயிரோடு இருக்கார், இராணுவத்தில் தன்னோட காலத்தை 24 வருஷம் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு வந்து இருக்காருன்னா அவருக்கு வந்து ப்ரியாரிட்டி 6. சரியா, அவர் வந்து எந்த விதமான மரணமும் ஏற்படலை, எந்த விதமான டிசபிலிட்டும் ஆகலை, எந்த விதமான மெடலும் வாங்கலை அப்படின்னா அந்த இராணுவரோட ப்ரியாரிட்டி வந்து சீனியாரிட்டி வந்து ப்ரியாரிட்டி 6. அப்படிப்பட்ட ப்ரியாரிட்டி 6ல் இருக்கிறவங்களுக்கு இந்த இதில் வரவே மாட்டேங்குது. இதுதான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. 10 சீட்டுங்கிறத குறைஞ்சபட்சம் நீங்கள் 1% கொடுத்தா கூட 59 சீட் ஆயிரும். இன்னும் முன்னாள் இராணுவ வீரர்கள் குழந்தைகள் இன்னும் நிறையா மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்குது, நாங்கள் அது செஞ்சுருவோம் இது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி நிறையா சங்கங்கள் ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கப்சிப் அமைதியாக இருக்காங்க.
நீங்கள் ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் கிட்ட போய் கேட்கும்போது, அரசாங்கத்துக்கிட்ட கேட்கும்போது, இந்தா செஞ்சிடறோம், அந்தா செஞ்சிடறோம், இப்போ செஞ்சிடறோம், நாளைக்கு செஞ்சிடறோம், இந்த போனோனையும் செஞ்சிடறோம், இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கடுத்து நம்மளை பற்றி யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அப்போ இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. 2025, 26 குழந்தைகள் வந்து செலெக்ஷன் ஆகி அவங்க போயிட்டாங்க. இப்போ இதே மாதிரி தான் அடுத்த வருஷமும் நடக்கும். அப்போ அதே மாதிரி நடக்கும்போது இன்றைக்கி 12ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு அடுத்த வருஷம் முன்னாள் இராணுவ வீரர் குழந்தைங்களுக்கு உயிரோடு இருக்கிற ஆளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சரியா? இதுக்காக தான் நாங்கள் பல நாள் கோரிக்கை வச்சுருக்கோம். பல பதரப்பட்ட சங்கங்கள் மூலமாகவும் சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவும் சிஎம் செல்லுக்கும் மரியாதைய ஆளுநர் அவங்களுக்கும் நிறையா பேருக்கு நம்ம கோரிக்கை வச்சு இந்த சீட்டை குறைஞ்சபட்சம் 1% உயர்த்துங்க. இப்போ பக்கத்தில் இருக்க மற்ற மாநிலங்களில் 2% இருக்குது, 3% இருக்குது. சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து 1% உயர்த்தினா கூட ஒரு 59 காலேஜுக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டு வச்சா கூட ஒரு 59 குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற அந்த 10 சீட்டு ஒரு 5 மடங்காக மாறும். இல்லை குறைஞ்சபட்சம் இதை அப்படியே டபுளாக கூட உயர்த்தி கொடுத்தா கூட ஒரு 20 சீட்டு கொடுத்தா கூட இன்னும் ஒரு நிறையா குழந்தைகளுக்கு படிப்ப வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. ஆனால் யாருமே இதை அரசாங்கம் செவிசாய்க்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒற்றுமையின்மை தான் ஒரு காரணம். ஏன்னா ஒவ்வொரு சங்க நிர்வாகிகளும் ஒவ்வொரு சங்க தலைவர்களும் தான் முன்னாடி வரணும், தன்னோட சங்கத்தோட பேர் முன்னாடி வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர நான் யார் செஞ்சால் என்ன, ஆனால் மொத்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு பலன் கிடைக்குது. சரியா? அதில் நான் ஒரு சின்ன துரும்பாக இருந்தால் போதும், என்னோட ஃபோட்டோவோ என்னோட பேரோ என்னோட முகமோ முன்னாடி வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நினச்சி ஒற்றுமையாக ஒரு கொடியின் கீழே வந்து அரசாங்கத்துக்கிட்ட இதை அழுத்தம் கொடுத்து அதிகாரிகள்கிட்ட அழுத்தம் கொடுத்து நம்மளோட குழந்தைங்களோட படிப்புக்கு, அதாவது நாட்டுக்காக 24 வருஷம் 30 வருஷம் வேலை பார்த்துட்டு உயிரோடு வந்திருக்க இராணுவ வீரர்களுக்கு அவங்களோட குழந்தைங்க 12ஆம் கிளாஸ் வரும்போது அவங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி 6 அப்படிங்கிறதால அந்த சீட் பத்தாமல் போகுது. இதை நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்லி இதை கூட்ட சொல்லி அழுத்தம் கொடுக்க வைக்கிறதுக்கு தான் அந்த சங்கங்கள் இருக்காங்க. ஆனால் பல்வேறுபட்ட தனிப்பட்ட காரணங்களால் அவங்க உடஞ்சி பிரிஞ்சு அவங்கள ஒரு சில பேர் அரசியல் கட்சி ரீதியாக அவங்கள பிரித்து வச்சு இந்த விஷயங்கள் செய்ய விடாமல் பண்ணுறாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது அவங்க குழந்தைங்க வேணால் இன்றைக்கி வெளியே வந்திருக்கலாம். இப்போ அடுத்து இன்றைக்கி சர்வீஸில் இருக்கிற ராணுவ வீரர் நாளைக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனாக வருவார். அவரோட குழந்தை இன்றைக்கி 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரும். அந்த குழந்தைக்கும் இதே தான் நன்மை ஏற்படும். நம்ம வந்து என்றைக்குமே இறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த கோட்டா பத்தலை. இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குற கோட்டா வந்து பத்தலைங்கிற விஷயத்த நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டு தான் கிடைக்கும். கடைசியில் நீங்கள் நாட்டுக்காக வேலை பார்த்துட்டு உயிரோடு வந்து என் குழந்தை வந்து இன்றைக்கி அப்பா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா வாங்கி கொடுங்க அப்படின்னு போனீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்ல முடியாது, அப்பா அங்கேயே ஆர்மியில் செத்துருந்தா உனக்கு கிடச்சிருக்கும்ப்பா, அப்பா உயிரோடு வந்துட்டேன்ப்பா, உனக்கு வந்து இந்த சீட்டு கிடைக்காதுப்பா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. இது எவ்வளோ பெரிய துர்பாகியத்தனம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிவிங்க. எங்களால் ஆன முயற்சிகள் நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் டீமான முயற்சிகள் நாங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்போம். மற்ற நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத உங்கள் சங்கத்தில் இருக்க தலைவர்கள்கிட்ட பேசுங்க. அதிகாரிகளை சந்திக்கும் போது கண்டிப்பாக கோரிக்கை வைங்க. தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருந்தால் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. தொடர்ந்து முயற்சி செய்வோம். 2026 எலெக்ஷன் வருது, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.